பேர் மட்டும்தான் நம்ம லைஃப்ல மீட் பண்ணும்போது அவங்க ஐஸே பயங்கர எக்ஸ்பிரசிவாகவும் மேக்னட்டிக்காகவும் ஃபீல் ஆகும். அவங்களே மௌனமா இருந்தா கூட அவங்க கண்ணே பேசும். அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கேரக்டர், டைலாக் டெலிவரி, மாடுலேஷன், இந்த லைஃப்ல இருந்து ஒரு சின்ன பாஸ் எடுத்து அவங்களே அவங்கள திரும்பி பார்க்கும்போது அவங்க அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு பதில் என்னவாக இருக்கும், என்ன பேசுவாங்க பார்ப்போமா? கேர்ல் எக்ஸ்பிரஷன்ஸ், இப்படிக்கு அனுமோல். வணக்கம். Thank you. How are you? I'm good, ma'am. Thank you so much for coming. And சொன்னோன்னே நீங்க ஓகே சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ. No, I really liked. நம்ம ஒரு இன்டர்வியூ முன்னாடி பண்ணியிருந்தது இல்லை, அப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு அதனால நீங்க என்ன பண்ணாலும் ஐ வுட் லவ் டு கம். Oh, that's very very sweet of you. Thank you so much. I know you've been to a lot of shows, interviews lately. ரதியாக, ஹார்ட் பீட்டோடைய ரெக்கக்னிஷன், இதெல்லாம் நிறைய இடங்கள்ல பேசியிருப்பீங்க. பட் இன்னைக்கு இந்த எப்படிக்கு அனுமோல ஐ வாண்ட் டு நோ மோர் ஆஃப் யூ. அனுமோல வந்து நாங்கள் இது வரைக்கும் பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸில், பிரில்லியண்டான கதாபாத்திரங்களில் பார்த்துருக்கோம். பட் பியாண்ட் தட், ஹூ இஸ் அனுமோல் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? அப்படி திடீர்னு கேட்டு ஐ கேன் ஒன்லி சே தட் நடுவட்டம்னு ஒரு ஊர், தட் இஸ் மை வில்லேஜ். அங்கே மனோகரேட்டன், கலச்சேச்சின்னு எல்லாரும் கூப்பிடுற ரெண்டு பேரோட பொண்ணு. அப்படிதான் என்னால் திடீர்னு கேட்டால் சொல்ல முடியும். அண்ட் எனக்கு அந்த ஐடென்டிட்டி தான் மற்ற எல்லா ஐடென்டிட்டியை விடவும் எனக்கு பிடிக்கிறது அந்த ஐடென்டிட்டி தான். ஓகே, எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களுடைய பயணம்? ஐ திங்க் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்கூல் எல்லாம் நமக்கு ஒரு என்ன சொல்றது, அறிவு இருக்கிற காலத்துலேருந்து நம்ம ஜேர்னி அப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு வந்து என்னாச்சுன்னா, ஐ லாஸ் மை ஃபாதர் நான் 4th ஸ்டாண்டர்டு படிக்கும்போது. ஸோ ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் தான் ஃபேமிலி டேக் கேர் பண்ணுறது. பட் அது என்னென்னா, அம்மா வீட்டில் உட்காந்து நான் வந்து அம்மா கையில் இருக்க ரிமோட், அந்த ரிமோட் காரெல்லாம் இருப்பாங்கல்ல, நான் அந்த கார் மாதிரி இருந்துச்சு. அம்மா ரிமோட்டில் என்னென்ன பண்ண வைக்கிறதோ அனுப்புறதோ அது பண்ணி 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 அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு அளவுக்கு பார்த்தா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் என்னோட ஜேர்னி. அப்போலேருந்து குட்டி குட்டியாக பேங்குக்கு அனுப்புறது, எங்கேயாச்சும் வில்லேஜ் போகிறது, பஞ்சாயத்து போகிறது, அங்கே போகிறது, ஷாப்பில் போகிறது, எல்லாமே அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் ஒரு 12th எல்லாம் வந்து நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், அம்மா இனி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாங்கிறதுல ஒரு 12thலேருந்து ஐ மெட் ஹவ் தனியாக எல்லாமே டிசைட் பண்ணுறதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். தென் ஐ டிட் இன்ஜினியரிங், எம்எஸ்சி சைக்காலஜி ஜாயின் பண்ணோம். அதுக்குள்ள ஒரு சேனல்ல விஜயா ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியா? ஆமா ஆமா. தென் 1.5 years நான் ஒரு லைவ் ஷோ பண்ணேன். நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. அப்போ சினிமா தெரியாததுனால முதல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை கூட வர்றதுக்கு, அதெல்லாம் பயந்து முதல்ல பண்ணலை. தென் சரி நிறைய கால்ஸ் வருது, ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம். அது நடக்கலை. பட் அந்த சினிமா ஆளுங்க என்ன சேலஞ்ச் பண்ணாங்க, நான் இனிமேல் இண்டஸ்ட்ரியில் இருக்க மாட்டோம் அப்படியெல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ சரி, அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபயர் வருவில்ல, அப்போனா இருந்ததான் ஆகணுமே, அதை காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஜேர்னி அப்படி போய் 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 ஐ திங்க் 55, 56 ஏதோ ப்ராஜெக்ட் அந்த அந்த நம்பர் வந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன ஜேர்னியை ஒரு படமாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன டைட்டில் கொடுப்பீங்க? தெரியாதே. மேபி ஒரு ஒரு தனியாக ஒரு பொண்ணு லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லலாம், யோசிக்கணும். ஓகே, மலையாளத்துல ஏதாவது கூட சொல்லுங்க, நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கூட போட்டுக்கிறோம். நான் அப்படி யோசிக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து இப்போ ஒரு புக் எல்லாம் எழுதுறத பத்தி பேசிட்டு இருந்தது கேரளால. அப்போ எல்லாரும் வந்து என்ன சொல்றது, நான் என் அப்பா அம்மா அதெல்லாம் ஊரெல்லாம் ரொம்ப சொல்றதுனால எல்லாரும் வந்து என்ன எப்பவும் சொல்லும், மனோகரேட்டன்ட மகள். மனோகரன் என் அப்பா பேரு. ஸோ மனோகரேட்டன்ட மகள்னு சொல்லுவோம், ஏன்னா இந்த அப்பாவோட பொண்ணுங்கிற மாதிரி. அந்த டைட்டில் நிறைய பேர் எங்கிட்டே சொல்லியிருக்கு. பட் இன்னொரு டைட்டில் யோசிக்கணும். ஆக்சுவலா அதுவே நல்லா இருக்கேன். மனோகரேட்டன் மகள், மனோகரேட்டன்ட மகள். ஓ, மனோகர் ஏட்டன்ட மகள். ஏட்டன்னா அண்ணா. இப்ப இங்க வந்து மனோகர் அண்ணாவோட பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி. How attached are you to your parents? நான் எனக்கு தெரியாது மற்றவங்க எப்படி இருக்குன்னு, அது தெரிஞ்சாதானே நம்மளுக்கு அது சொல்ல முடியும். நான் எனக்கு என் வேர்ல்டு வந்து இப்போ என் அம்மா தங்கச்சி தான். ஃப்ரெண்ட்ஸு, கசின்ஸு இல்லை நம்ம எல்லாரும் இருக்குன்னா கூட என்னோடன்னு சொன்னால் என் அம்மா தங்கச்சி தான். அண்ட் அப்பா எப்பவுமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி எங்கள் கூட இருக்குங்கிறது ஒரு பிலீஃப்.
உங்களுடைய ஜேர்னியினுடைய தொடக்கம் வந்து நிறைய கேள்விகளோட ஆரம்பிச்சு. அதுக்கான பதில்கள் உங்களால இப்ப கண்டுபிடிக்க முடியும். நான் ஆல்வேஸ் கேட்டுட்டே இருக்கும். ஈவன் இப்போ இன்னைக்கு நேத்து ஷூட்டுக்கு கூட டைரக்டருக்கு கேட்டுட்டே இருக்கும். சரி ஏன் சார் நான் இப்படி பார்க்கணும், நான் எதுக்கு அங்க திருப்பணும், நான் எதுக்கு இப்படி அது ஐ திங்க் நான் கேட்டு 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 நான் கன்வின்ஸ்ட் ஆனாதான் எனக்கு நடிக்க முடியும். ஸோ அதனால அண்ட் ஐ திங்க் சினிமாவில் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு 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 அதுதான் நம்ம தேடிட்டு இருக்கோம்ல நம்ம ஜேர்னியிலே. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இது கரெக்டாக இருக்குமா. ஈவன் இப்போ நீங்கள் நிறைய ஷோஸ் பண்ணி நிறைய இடத்துக்கு போய் எல்லாமே பண்ணி இப்போ இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது இது என்ன நடக்க போகுது, இது எப்படி வர போகுது, என்னென்ன பண்ணணும், எப்பவுமே கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஐ டோன்ட் திங்க் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு எண்ட் இருக்கும்னு. ஓகே. ஸோ இப்போ எங்கேருந்தோ வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் சினிமா முன்னாடிலேருந்தே பார்த்தீங்களா, இல்லை இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிங்களா? சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாட் சினிமாக்குள்ளே, நான் சேனலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சினிமா பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் ஜெயசூர்யான்னு ஒரு ஆக்டர் இருக்கு. ஜெயசூர்யா அண்ணாவை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது ஹி ஆஸ்க் மீ, படம் பார்த்தீங்களா? ஐ செட் இல்லை. தென் அவர் என்ன அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆக்டரை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அவங்களோட ஒர்க் கொஞ்சம் பாருங்க. அவங்க என்ன படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்திருக்குன்னா அந்த படம் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட். அப்படியெல்லாம் அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இமிடியேட்டாக வந்த கெஸ்ட் ஷாம் பிரசாத்னு ஒரு டைரக்டர். ஸோ சாரோட படம் ரிது ரிலீஸ்க்கு சார் வந்திருந்தாங்க. நான் ரிது தியேட்டர் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அப்பா இருந்தப்போ கமிஷனர்னு ஒரு படம் தியேட்டருக்கு போய் பார்த்தது 1995. அதுக்கப்புறம் நான் 2007 or 2008 ரிது தான் பார்க்கறது. ஸோ அந்த தியேட்டர் போய் படம் பார்க்குற பழக்கம் எல்லாம் இல்லை. ஆனால் டிவியில் வேற படங்கள் எல்லாம் ஒரு அளவுக்கு பார்த்துருந்தது. நாட் ஃபுல்லி பார்க்கறது, பட் பார்த்துட்டு இருந்தது. அதுவும் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் புரியுமான்னு தெரியாது, அந்த டைம்ல எல்லாம் நம்ம வீட்டுல இருந்து படம் பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்தாலே சேனல் மாத்திடும். அந்த மாதிரி படம் பார்த்துற ஆளு நான் வீட்டுல பாக்குறது கூட. இப்ப எல்லாம் பார்க்கும்போது நம்ம யோசிப்பேன், ஐயோ இதெல்லாம் எதுக்கு நான் சேனல் மாத்தணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருந்திருக்காது. பக்கத்துல வந்தா வேற சேனல் மாத்தி எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி டிவி பார்த்து வளர்ந்த ஆளு. சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் அந்த சேனல் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தென் அங்கே எனக்கு டாக்குமெண்டிங் ஒரு ஒர்க் கூட கொடுத்தாங்க சேனல்ல. ஸோ அதுக்காக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றி படிக்கிறது, அவங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்போதான் சினிமா கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்னென்ன வேலை, அதெல்லாம் எனக்கு சேனல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தென் சினிமா வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோலி பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே. இப்போ ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரோன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா 2 பேரும் இருந்தா கூட ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். இப்போ எனக்குலாம் நான் மீடியாக்குள்ள வரேன்னு சொன்னோன்னே, எதுக்கு மீடியா, இவ்வளோ ஃபீல்ஸ் இருக்கு, வை மீடியா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அது காரணம் வந்து அதுல யாருமே ஒண்ணு அந்த ஃபேமிலில இருந்து யாருமே அந்த பேக்ரவுண்ட்ல இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு ஃபீல், அன்சர்டனா இருக்கும், எப்பயுமே ஒரு மனசுல ஒரு பயத்தோடயே இருக்கணும் அப்படின்னு ஒரு கவலை. ஸோ அப்போ உங்களுடைய அப்பா தவறிட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நீங்க இதுக்கு? எனக்கு நிறைய நோஸ் இருந்துச்சு, அக்செப்ட் பண்ணல. சினிமா வந்து எங்க ஊர்ல வந்து நல்லாவே பேச மாட்டேன். சினிமா போறது எந்த வேலையும் கிடைக்கல அந்த காலத்துல. இப்போ இல்லை, அப்போ ஸோ சினிமா ஒத்துக்கல. அண்ட் எனக்கு ஜேர்னலிசம் படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. +2 முடிச்சப்போ அதுக்கும் ஒத்துக்கல. எனக்கு சைக்காலஜி படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதுக்கும் ஒத்துக்கல. என்னன்னா வில்லேஜ், அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஜாப்ஸ் இருக்கும், டீச்சர், டாக்டர், இன்ஜினியர், அந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கும். படிக்கிறது தான், ஜாபுக்கு அனுப்புகிற ஐடியா கூட இல்லை எங்கள் ஃபேமிலியில். +2 முடிக்கிறது, கல்யாணம் பண்ணி அனுப்புறது, இதுதான் எங்கள் ஃபேமிலி பழக்கமே. நான் தான் அது பிரேக் பண்ணுற ஆள். அப்போது கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் எல்லா பொண்ணுங்களையும் வளர்த்துறது. பேசிக்லி பசங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அங்கேருந்து என்னோட தெரியாது, அம்மாவுக்கு என் மேல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இப்போ நான் இன்ஜினியரிங்க்கு போகணும்னு சொன்னப்போ ஒத்துக்கிட்டாங்க, எனக்கு ஒர்க்குக்கு போகணும்னு சொன்னப்போ சரி ஒத்துக்கிட்டாங்க. சினிமா கேட்டப்பும் வேணாமா, நம்மளுக்கு ஓகே இருக்குமான்னு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா நீ ட்ரை பண்ணி. எனக்கு பெரிய லக் அதுதான். என் அம்மாவும் தங்கச்சி, என் ஃபேமிலி வந்து உனக்கு என்ன பண்ணணும் பண்ணிடு, we are hereங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் எப்பவுமே கொடுத்துருவாங்க. பட் பயமாக இருந்துச்சு, எஸ்பெஷலி சினிமானா டே நைட்டு நம்ம வேறு வேறு ஊருக்கெல்லாம் போய் தங்கணும், எப்படி சேஃபாக இருப்பாங்களா, எப்படி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா, நல்ல ரூம் இருக்குமா, கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியுமா, அந்த பயம் எல்லாம் ரொம்ப இருந்துச்சு. ரைட்.
ஸோ ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எங்கே போனாலும் நான் என்னை டேக் கேர் பண்ணிப்பேன். அந்த கான்ஃபிடென்ஸ் என் அம்மாவுக்கு எப்பவும் இருக்கு. உங்களுக்கு இருந்ததா நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ? இல்லை, எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக பயமாக அப்படியே தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே நான் என் வண்டியில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். எங்கே போனாலும் எனக்கு ஒரு வண்டி, என் வண்டியில் போகும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச, எனக்கு கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் கூட மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் எப்பவுமே எடுப்பேன் நான். ட்ராவலாக இருந்தாலும், சினிமா இருந்தாலும், ஈவெண்ட்டாக இருந்தாலும் எல்லாமே. எனக்கு ஆக்சுவலி என் மேலே கூட ட்ரஸ்ட் இல்லை. நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஆளெல்லாம் கிடையாது. எனக்கு கான்ஃபிடென்ஸ் வர்றது சுற்றி இருக்கிற ஆளுங்க கொடுக்கும்போது தான். இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயம் இருக்கிற ஒரு ஆள் இப்பவும். அதனால ஒரு சில இடத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன். வைனா எனக்கு அங்கே எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை, நான் ஹர்ட் ஆகாதுங்கிற கான்ஃபிடென்ஸ் இல்லைங்கும் போது நான் அந்த இடம் ஸ்கிப் பண்ணிடும். ஈவன் அந்த ப்ராஜெக்ட்ஸாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, கொஞ்சம் வல்னரபிள். யா, ரொம்ப தேவையில்லாம ரொம்ப. ஓகே, இப்போ நீங்க சினிமா வந்து இதுக்குள்ள சேனல் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட இப்போ ஐ திங்க் சினிமா ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். நீங்க சொன்ன மாதிரி கிட்ட வந்தாலே நம்ம வந்து ஐ ஆல்சோ ஹர்ட், என்னோட பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க அந்த மாதிரி சீன்லாம் வந்தால் நாங்களாம் பார்க்கவே மாட்டோம், தேட்டர்லாம் அவ்வளோதான் வீட்டோடய துரத்திடுவாங்க அந்த மாதிரிலாம் பார்த்தா. அப்படிலாம் இப்போ நேரம் மாறிடுச்சு. இப்போ என்னன்னா நான் ஓடிடியில் ஒரு படம் ப்ளே பண்ணுறது, ரொமான்டிக் ஃபிலிம்னா நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா இது உங்களுக்கு பார்க்க வேண்டிய படம் கிடையாது, நீங்க போய் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆமா, அப்படியே சொல்லிடுவோம் அம்மா கிட்ட. ஸோ அப்போலேருந்து இப்போ வந்து நிறைய சினிமா மாறி இருக்கு. ஐ திங்க் நம்மளுடைய சாய்ஸஸும் மாறி இருக்கு. இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு படம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேல் ஆக்டரை வச்சு ஒரு மார்க்கெட் டிசைட் ஆச்சு. இப்போ நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் பார்க்குறோம், ஃபீமேல் கமீடியன்ஸ் பார்க்குறோம். ஐ திங்க் அதெல்லாம் வந்து இந்த எவல்யூஷனோட சேர்ந்து வந்த விஷயம். இப்போ நீங்கள் இந்த சினிமாலாம் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ட்ரீம் என்னவாக இருக்கு? ரொம்ப இவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லலை. அது சொசைட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம இண்டஸ்ட்ரி சினிமா இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு ஒரு ப்ராசஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் சினிமாவுக்கு வந்து ஒரு ஹீரோயின் படத்துக்கு இப்போவும் எவ்வளோ மார்க்கெட் இருக்குது, இப்போவும் எவ்வளோ இனிஷியல் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல சினிமா லாங்குவேஜ், அது இப்போவும் இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போவும் நம்ம என்னென்னா எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் வரும், நான் நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்கு, பட் ப்ரொடியூசர் இருக்காது. ஒரு ஹீரோ இல்லையே, இது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட், ஸோ அதுக்காக ப்ரொடியூசர் கிடைக்கல, சேல் ஆகாது, தியேட்டர் கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இப்போவும் நிறைய நான் கேட்டிருக்கேன் அந்த கன்சர்ன்ஸ். ஸோ அதனால பெட்டர் ஆகுது, எஸ்பெஷலி ஃப்ரம் கேரளானும். அங்கே WCC அங்கே ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து நம்ம ரைட்ஸுக்காக நிறைய பேசினதுக்கப்புறம் சேஞ்சஸ் என்ன வந்திருக்குன்னா, நம்மளுக்கு நீட்டான பாத்ரூம் வேணும்னு கொஞ்சம் தெரிய வந்தது ஆளுங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அது கூட இல்லாமல் தான் நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கேரவன் சிஸ்டம் எல்லாம் வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி யாராச்சும் எங்கேயாச்சும் வீட்டில எல்லாம் கேட்டு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் தான் இருந்திருக்கும். அண்ட் ஈவன் கேரவன் சிஸ்டம் வந்தாலும் கூட நாட் எவ்ரி ஒன் கெட்ஸ் அ கேரவன். அண்ட் இந்த டெக்னீஷியன்ஸ் இருக்கும், ஃபீமேல் டெக்னீஷியன்ஸு அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு ஆளுங்க. என்னன்னா அது நம்ம பேசி 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 சொல்லி 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 தான் அந்த தாட் ஆளுங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ரீசென்ட்லி கௌரியோட சைஸ் நம்ம சொல்லி சொல்லி தான் ஆளுங்க அதை யோசிப்பாங்க. யாருமே வந்து அது நம்ம சொசைட்டி அப்படி நம்மளை பற்றி யோசிச்சதே கிடையாது. பொண்ணுங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள பார்த்து உட்காந்துவாங்க, அவங்க வீட்டில் அப்படிதான் நம்ம எல்லாரும் கேட்டு வளர்ந்துருக்கோம், நம்மளை கண்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது பிரேக் பண்ணி நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒர்க்குக்கு வந்திருக்கோம், வி நீட் திஸ், எங்கள் ஸ்பேஸ் கம்ஃபர்டபுள் ஆகணும், எங்களுக்கு இது தேவை, நாங்களும் ஈக்குவல் ஒர்க் தான் பண்ணுறது. ஸோ அதுக்கான பேயாக இருக்கட்டும், நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்பேஸாக இருக்கட்டும், ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கும் வேணும்னு நம்ம சொல்லி 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 அந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு இப்போ. பட் அது இன்னும் ஃபுல் ஆகலை, அது இன்னும் நிறைய போக வேண்டியதாக இருக்குது. பட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது அவ்வளோதான் வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் தான் பெட்டராக இருக்கும், இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியதாக இருக்குது தான் எனக்கு எப்பவுமே தோணுது. அண்ட் பட் இட்ஸ் பெட்டர், நம்ம பேச ஆரம்பிச்சிச்சு நம்ம. அண்ட் இன்னும் அது சொசைட்டியும் பார்த்தா அப்படிதான். ஐ டோல் யூ நோ, முன்னாடி எல்லாம் வந்து +2க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ அது மாறிடுச்சு. என் ஃபேமிலியிலும் எல்லாரும் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. I started with you, இல்லை என் ஃபேமிலியில பட் அது என்னன்னா இப்போ நிறைய என் ஊரில் இருந்தாலும் எல்லாரும் படிக்கிறாங்க, அண்ட் பொண்ணுங்களை எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. அண்ட் ஈவன் சொசைட்டிலும் நம்ம பார்த்தா நிறைய பொண்ணுங்க பேச ஆரம்பிச்சிச்சு, அவங்க ரைட் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் ஈக்குவல்
ஈக்குவல்னா என்ன சொல்றது, உங்களை மாதிரி எனக்கு ஷர்ட் பேண்ட் போடணும் அப்படி சொல்லலை. மென் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறது, நானும் பேண்ட், நோ அது இல்லை. நம்ம ஈக்குவலாக என்னன்னா நம்மளும் ஒர்க் போகணும், நம்மளும் படிக்கணும், நம்மளுக்கும் சேலரி வரணும். அந்த ஈக்குவாலிட்டி ஸ்பேஸ் நம்ம சண்டை போட்டு பேசி அது முதல்ல நம்மளுக்கு புரிய வந்தது. முன்னாடி நம்மளுக்கு தெரியாது, நம்மக்கிட்ட யாரும் சொன்னது கிடையாது. ஈவன் நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் முடிச்சு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தானே படிச்சுக்கோ, அப்படிதான் வளர்த்திருக்கோம். இப்போ அப்படி இல்லை. ஸோ இண்டிவிஜுவலாக பார்க்க ஆரம்பிச்சிச்சு பொண்ணுங்களை. ஸோ இனிமே நம்ம ஸ்பேஸ் பெட்டராக பண்ணணும். அது வரும், கிராஜுவலி வரும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்கிரிப்டோட வராங்க அண்ட் நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க? ஸ்கிரிப்ட் படிக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் படிக்கிறது, அண்ட் டைரக்டர் ரைட்டர்கிட்ட கேட்டு அதோட இன்டெப்த் என்னென்ன இமோஷன்ஸாக இருக்கும், இது அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். After speaking to a lot of actors, I've realized there are two versions that always exist in actor. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு பர்சனல் டச்சுக்காக சில விஷயங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணுவாங்க. இன்னொரு வெர்ஷன் என்னன்னா, சுத்தமாக அவங்களுடைய டச்சே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒன்று பண்ணுவாங்க. What are you? எனக்கு இது ரெண்டும் தெரியாது. அந்த மொமெண்ட்ல ஏதோ நடக்குது. அண்ட் ஐ ட்ரஸ்ட் மை டைரக்டர், மை டீம், மை டைரக்டர், மை டிஓ. இப்போ ஸ்பாட்லன்னா ஐ ட்ரஸ்ட் மை டைரக்டர் அண்ட் டிஓபி. அவங்க கிட்ட கேட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அனுமோலை ஃபோர்கெட் பண்ணுறது. அனுமோல் இல்லை, இப்போ நான் ஹார்ட் பீட் பண்ணும்போது டாக்டர் ரதி. ஸோ அனுமோலை கொஞ்சம் தள்ளி வச்சு, டாக்டர் ரதி, நான் சீஃப் டாக்டர், நான் இப்போ ஒரு இன்டர்ன் கூட சீன்னா நான் இந்த இன்டர்ன்ஸை கைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு பி லைக் டாக்டர் ரதி அந்த இமோஷன். இல்லை இப்போ ரீனாக்கு ஆக்சிடென்ட்னா, என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நான் என்னையே வந்து மேக் பிலீவ் பண்ணுறது. முதல்ல வந்து நான் என்னையே ஏமாத்தும், அனுமோல் இல்லை ரதி, ஸோ உங்கள் பொண்ணு தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்குதுன்னு நான் என்னையே ஃபீல் பண்ண வச்சு தான் நடிக்கிறது. அப்படிதான் எனக்கு தெரியும். அண்ட் இப்போ நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த இமோஷனல் சீன் எஸ்பெஷலி அந்த ஹார்ட் பீட் கிளைமேக்ஸ் 15 days வந்து எனக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடும் இல்லை. பிகாஸ் எனக்கு அந்த இமோஷன் ஹோல்ட் பண்ணாதான் என்னால் நல்லா பண்ண முடியும். அதர்வைஸ் ஆக்ஷன் கட்டுக்கு நடுவில் பண்ணும்போது எனக்கே அது வந்து ரொம்ப நடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அது எனக்கு இமோஷ்னலாக ஒவ்வொரு கேரக்டரையும் என் மைண்டுக்குள்ளே எடுத்து பண்ணுறது தான் பிடிக்கும். அதுலேருந்து அப்போ எப்படி வெளில வருவீங்க? இப்போ ஹார்ட் பீட் சீசன் 3 ஆரம்பிக்கிறாங்க, பட் குவைட் சம் டைம் ஒரு சின்ன பிரேக் இருக்குல்ல, அப்போது அனுமோலா திருப்பியும் உங்களுக்குள்ள எனக்கு ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு அது கொஞ்சம் கஷ்டமாகும். ஒரு சில கேரக்டர்ஸ் ஈஸியா வெளியே வந்துக்கலாம். கொஞ்சம் எமோஷனல் பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ப்ளே ரொம்ப இமோஷனலா இல்ல ரொம்ப ஆங்கர் இன்னும் ஈஸி. ஆங்கர் கேரக்டர்ல சொல்லி முடிச்சுன்னா அந்த ஆங்கர் முடிஞ்சிடும். இமோஷன்ஸ் வரும்போது தான் அது கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 2-3 days எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ ஐ ஹாவ் டு பிரேக் இட். இப்போ ஹார்ட் பீட் ஷூட் முடிச்ச உடனே சென்னையிலேருந்து அப்படியே ஐ வென்ட் டு கொல்கத்தா. கம்ப்ளீட்லி வேற ஒரு இடத்துக்கு. கொல்கத்தா எனக்கு தெரிஞ்ச இடம், ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே எனக்கு பிடிச்ச இடங்கள் எல்லாம் போய் சும்மா அங்கே சுற்றி அது பார்த்து இது பார்த்து ரொம்ப இது இப்படி ஆயிடுச்சா, எங்கே ஒரு புது பில்டிங் வந்துச்சு, அந்த மாதிரி நானே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஆனா ஹார்ட் பீட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் வெளியே வந்து அது டெலிகாஸ்ட் முடியல, ஷூட்டு தான் முடிஞ்சிருச்சு. எகெயின் டெலிகாஸ்ட்ல வந்து அது பார்த்து ஆளுங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாரும் அழுகுறாங்க, ரொம்ப இமோஷ்னலா பேசுறாங்க, மெசேஜஸ் அதெல்லாம் பார்த்து மறுபடியும் ஒரு 2-3 days அந்த மூடுக்குள்ள போனோம். பட் நானாச்சும் ஏதாச்சும் பிரேக் பண்றதுக்கு ஐ கோ சம்வேர். ஈவன் ஒரு குட்டியா ஒரு ஊர்ல கேரளால குட்டியா ஒரு போட் எடுத்து சும்மா ஒரு 2 hours போட்ல ஒரு பேக் வாட்டர்ஸ்ல ஒரு ரைடு போயிடுவேன். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவேன். ஓகே. இப்போ வாட் இஃப் உங்களுக்கு அந்த டைம் இல்லை, கண்டினியூஸாக ஷூட் போகுது, வேற ஒரு ஷூட், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. கண்டினியூஸாக ஷூட் போயிட்டு இருக்கு கொஞ்ச நாளா. ஐம் டூயிங் 2-3 projects in தமிழ் இப்போ. ஸோ அதனால கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு, பிரேக்கே எடுக்காம. அதுக்கு இன்னும் ஒரு பர்சனல் ரீசன் வேற இருக்கு நான் பிரேக் எடுக்காம போறதுக்கு. பட் இது இப்படி ஆகும்போது என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, ரொம்ப எக்ஸாஸ்டடா, ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும். பட் ஐ வில் புஷ் மை செல்ஃப். And that's also part of the job, like yes. And இன்னொன்னு I realized கோவிட் வந்தப்போ நமக்கு எப்பவும் ஒர்க் இருக்காது. அண்ட் நமக்கு வர ஒர்க் we should respectங்கிறது கோவிட் டைம்ல ரொம்ப டைம் நம்ம வீட்டில் உட்காந்துச்சு இல்லை. தென் ஐ ரியலைஸ்ட் வீட்டில் உட்கார்றது எவ்வளோ கஷ்டம்னு. எதுவும் பண்ணாம ஒர்க் இல்லாம வீட்டில் உட்கார்றது இன்னும் ரொம்ப ரொம்ப ஆங்ஸைட்டியா இருந்துச்சு.
ஸோ தென் ஐ ரியலைஸ்ட். அப்போ ஐ தாட் நான் வந்து மேக்ஸிமம் எனக்கு ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுள் ஹாப்பி கொடுக்கறதுன்னா ஐ நாட் மிஸ் மை. அதுக்கு முன்னாடி நான் எப்படி ஒர்க்ஸ் அவாய்ட் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அது வேண்டாம் இது வேண்டாம். அண்ட் முன்னாடி பிஃபோர் கோவிட்னோ நான் ஒரு படம் முடிச்சு அதோட காசு முடிஞ்சாதான் அடுத்த படம் பண்ணுவேன். அது வேற ஊர் சுத்துறது, டான்ஸ் கிளாஸ் போறது, என் ஊர்லயே சுத்தி சுத்தி நடக்கிறது, அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். கோவிட்ல ஐ ரியலைஸ்ட் சோ மெனி திங்ஸ். அதுக்கப்புறம் தான் என் லைஃப் அப்படியே ஒரு டேர்ன் மாத்தணும். ஓகே. இப்போ if I have to ask you, Anmol, what is your biggest dream அப்படின்னா what will be that answer to you? எனக்கு எப்பவுமே பிகஸ்ட் ட்ரீம் அந்த மாதிரி ஒரு எய்ம் அந்த மாதிரி எல்லாம் நான் வச்சதே இல்லை. Probably personal-ஆ கூட பர்சனலா என்னன்னா, எனக்கு வந்து நிறைய ஆளுங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற, நிறைய ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியிற ஒரு ஒரு கைண்டா எல்லாரும் வந்து என் கூட கம்ஃபர்டபுளா ஹாப்பியா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கா மாறணும். அதுதான் என்னோட மெயின் எய்ம் அண்ட் கோல். அதை தவிர மற்ற எதுவும் நான் அப்படி பிளான் பண்ணது கிடையாது. வர்றது எல்லாமே நல்லா பண்ண முடியணும். பட் அல்டிமேட்லி மை ஃபைனல் கோல் இஸ் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் வந்து அனுமோல் கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது, அனுமோல் கூட ஹாப்பியாக இருக்குது, அந்த அனுமோல் கேட்டால் எனக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஸோ அந்த ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக எல்லா ஆளுங்களுக்கும் மாறணும் தான் மை அல்டிமேட் எய்ம். I love people who are kind. இந்த ஒரு கோட் இருக்குல்ல, in a world where you can be anything, be kind அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். பட் சம்மர் ஐ ஆல்சோ ஃபீல் நம்ம ரொம்ப கைண்டா இருக்கனாலே நம்ம நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுப்பாங்க. ஆமா, நம்மளே ஹர்ட் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல ஹர்ட் ஆகும். நம்ம கைண்டா இருந்துச்சுன்னா நிறைய இடத்துல ஹர்ட் ஆகும். பிகாஸ் நம்மளை சுத்தி இருக்கிற ஆளுங்க அவ்வளோ கைண்டா இல்லை, வேர்ல்டு அவ்வளோ கைண்டா இல்லை. ஸோ நிறைய ஹர்ட் ஆகும். பட் அது நிறைய டைமுக்கு அப்புறம் அது சரியாயிடும், அவங்களும் மாறிடுவாங்க. நம்ம கைண்ட்னஸ் பார்த்து அவங்களும் மாறிடுவாங்க. இஸ் வாட் மை எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, ஒரு ரியலைசேஷன் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் நம்மளா இருந்தோம்னா சூஸ் கைண்ட்னஸ் ஓவர் எனி திங் அப்படிங்கும்போது அவங்களும் மாறிடுவாங்கன்னு ஒரு ரியலைசேஷன் தான் நான் நினைக்கிறேன். எப்போ கற்றுக்கிட்டீங்க, இல்லை எப்போ வாஸ் இட் அ ஹார்ட் லெசன் ஃபார் யூ, இல்லை இட் ஜஸ்ட் ஹேப்பன் அப்படியா? இல்லை, ஐ திங்க் இது என் அப்பா அம்மா ரொம்ப கைண்டான பர்சன்னு ஊரில் பேர் கேட்ட ஆளுங்க அதுக்கு. ஸோ நான் வளர்ந்ததே அது பார்த்து. ஓகே. இப்போ நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது யாராச்சும் வீட்டில் வந்து ஹெல்ப் கேட்டுச்சுன்னா ஐ ரிமெம்பர் என் கழுத்தில் இருக்கிற செயின் கழட்டி அப்பா கொடுத்துருக்கு. யாராச்சும் கல்யாணம் வருது, கோல்டு வாங்கலை, செட் ஆகலைன்னு சொல்லும்போது என் கழுத்துலேருந்து கொடுக்கறது பார்த்துருக்கு. இல்லைன்னா என்னோட பேகு, என்னோட புக்ஸு, என்னோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுக்கறது நான் பார்த்துருக்கு. ஈவன் அம்மாவும் அதை பண்ணுறதை நான் பார்த்துருக்கு. ஸோ அது இருக்குது. இன்னும் ஒரு ஒரு இடத்துக்கு மைண்டுக்குள்ளே அது இருக்குது. இன்னொன்று அது வந்து திங்ஸ் மெட்டீரியலிஸ்டிக்காக கொடுக்கறது. அது இல்லாமல் ஐ திங்க் என்னோட ரிவெஞ்ச் மாதிரி நான் இது அது தப்பாக சரியான்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர் கொடுக்குது. பிகாஸ் நான் வளர்கிற டைமில் நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு கைட் பண்ணுறதுக்கு, கேர் பண்ணுறதுக்கு. நான் இங்கே இருக்கு, ஐம் தேர் ஃபார் யூ, இல்லை வி ஆர் தேர் ஃபார் யூங்கிற சொல்கிறதுக்கு யாராச்சும் இருந்திருந்தேன்னா. அப்பா இருக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, பிரின்சஸ் மாதிரி வாழ்ந்திருக்கு நான். இப்போ எனக்கு ஒரு கலர் இல்லை, ஒரு கலர் சாண்டல்ஸ் பிடிச்சிருச்சுன்னா அந்த எல்லா பேட்டர்னும் எடுத்துருவாங்க. இல்லைன்னா அந்த பேட்டர்ன் பிடிச்சிருச்சுன்னா அதில் எல்லா கலரும் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாழ்ந்திருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லாஸ்ட். யாரும் இல்லை கைட் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன படிக்கணும்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் யாராச்சும் இருந்துச்சு. நான் ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாம் எப்ராட்லேருந்து எல்லாம் வரும்போது சாக்லேட்ஸ் கொண்டு வரும்போது எனக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். ஐ ஸ்டில் ஹாவ் தட் சாக்லேட் ரேப்பர்ஸ் வித் மீ. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாங்களெல்லாம் துபாயின்னு வரும்போது கொண்டு வந்த சாக்லேட்டோட ரேப்பர்ஸ் நான் இப்பவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப ப்ரெஷஸாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி எனக்கு யாராச்சும் இருக்கணும், இல்லை காலேஜ் முடிச்சு எந்த கோர்ஸுக்கு போகணும், எங்கே படிக்கணும், இதெல்லாம் சொல்லித்தரதுக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு சப்போர்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரு பர்த்டேக்கு என் கசின்ஸாக இருக்கட்டும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது எங்கே என்ன பண்ணணும் பர்த்டேக்கு. என் பர்த்டே எல்லாம் என் தங்கச்சி பெருசாகி வேலைக்கு போகிற வரைக்கும் நாங்கள் எல்லாம் செலிப்ரேட்டே பண்ணதில்லை வீட்டில் எதுவுமே. தங்கச்சி தான் மறுபடியும் அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதனால எனக்கு அது கிடைக்கல. ஸோ ஐ வாண்ட் டு பி தட் பர்சன். எனக்கு என்ன வேணும்னு நான் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி ஒரு ஆளாக எனக்கு வேர்ல்டுக்கு திருப்பி கொடுக்கணும்னு
ஐ டிசைடட்னு நினைக்கிறேன். ஓகே. அப்படிதான் அது நான் எப்பவுமே சொல்லுவேன், தட் இஸ் மை ரிவெஞ்ச் டு த வேர்ல்ட். எனக்கு கிடைக்காதது நான் நிறைய எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்குங்கிற மாதிரி. மோர் ஆஃப் a giver இல்ல? யா யா யா. ஓகே. ஸோ இப்போ யாருன்னே தெரியாதவங்களுக்கு இவ்வளோ லவ் கொடுக்குறீங்கன்னா இப்போ கண்டிப்பா உங்க தங்கச்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பீங்கல்ல? ஐயோ, என் உலகமே, என் வேர்ல்டு எல்லாமே அவதான். ஓகே. நான் வாழ்றதே என் தங்கச்சிக்காக தான் சொல்லலாம். தான் மை அம்மா, என் லைஃப் என்னோட தங்கச்சிக்கு தான். ஓகே. என்ன பண்றாங்க அவங்க? அவ வந்து இப்போ துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, பேங்க்ல. என் தங்கச்சியும் வந்து நாங்க 2 பேரும் ஒரு டீம். பெரிய சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒரு டீம். ஈவன் அம்மா எல்லாம் வந்து என்ன நல்லா அடிச்சுதான் வளர்த்தி இருக்கோம். எனக்கு எல்லாம் காலேஜ் வரைக்கும் அடிதான். என்னோட ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது 99 மார்க்ஸ் வாங்கினா பேலன்ஸ் 1 மார்க்குக்கு எனக்கு நைட்ல இருந்து காலையில வரைக்கும் அடிதான், அந்த மாதிரி. ஸோ ஆனா என் தங்கச்சியை வந்து நான் ஒரு அடி கூட அடிக்க விடல அம்மாவை. நான் அவ்வளோ இதா இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. ஆமா, சின்ன வயசுல இருந்தே அவளை அடிக்கவே விட மாட்டோம். அண்ட் ஸ்கூல்ல போகும்போது என் தங்கச்சியெல்லாம் சொல்லும், அது எனக்கு ரொம்ப பெருமை இருந்துச்சு அந்த டைம்ல. நானும் குட்டி தான், அவளும் குட்டி தான். அப்போ அவளை வந்து சொல்லும், எனக்கு என் அப்பா, அம்மா, அக்கா, கடவுள் எல்லாமே என் அக்கா அனுமோல் தான் அப்படி சொல்லும் அவ. இப்போ அதை நான் கேட்டு ரொம்ப பெருமைப்படுவேன் அந்த ஏஜ்ல. ஸோ அப்படிதான். ஈவன் இன்னைக்கு காலையில ஐ கேன் ஷோ ஹர் மெசேஜ். நான் வந்து அவகிட்ட சொன்னேன், இவ இப்போ ஒரு 3-4 டேஸுக்கு வந்திருந்தது. அப்போ என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து போயிட்டேன். எப்பவுமே அதுதான் பழக்கம். அவ எப்பவுமே என் ட்ரெஸ் தான் போடும். ஸோ எல்லாமே எடுத்து போயிட்டு நான் அந்த ஃபோட்டோ எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தேன். என்னோட எல்லா ட்ரெஸ்ஸும் உனக்கு தான் நல்லா இருக்குன்னு நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். தென் ஷீஸ் லைக், அது அப்படி இல்லடி, உனக்கு தான் சூட் ஆகுது. நான் வந்து உன்னோட ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு ரொம்ப பெருமையா இருக்கேன். அந்த ஹாப்பினஸ் தான் என் மூஞ்சியில், அதுதான் அழகா காட்டுது சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணோம். நான் வந்து இல்லை இல்லை இல்லை, உனக்கு தான் எல்லாமே நல்லா இருக்கு, என் ட்ரெஸ் எல்லாமே. இன்னைக்கு காலையில் நடந்த கான்வர்சேஷன் அது. ஸோ டச்வுட் நாங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கோம். அண்ட் எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஊரில் இருக்கட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சண்டை போடாத சிஸ்டர்ஸை பார்த்ததே கிடையாது. சிப்ளிங்ஸ்னால் சண்டை போடுவாங்கல்ல, நாங்கள் சண்டை போட்டதே இல்லை. மேபி ஒரு 2-3 டைம்ஸ் தான் சண்டை போட்டிருக்கோம், அதை தவிர சண்டையே போட்டது இல்லை. ஸோ அது அவள்னால, நான் என்னால இல்லை. நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்பேன், நான் அடித்தாலும் அவள் தாங்கிப்பேன். பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஃபூல் தான், அதுக்காக தானே நீ அடிக்கிறோங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹர். அவள் வந்து பிளைண்டாக என்ன ட்ரஸ்ட் பண்ணுவான், ஃபாலோ பண்ணுவான். அதனால நாங்கள் அப்படி இருக்கோம். ஓகே. ஹார்ட்பீட்டோடைய ரெக்கக்னிஷனுக்கு அப்புறம் உங்களுடைய கெரியர் சாய்ஸஸ் ஏதாவது ஒரு விதத்தில் மாறி இருக்கா? அப்படி மாறலை, பட் ஆளுங்க என்ன அப்ரோச் பண்ணுறது மாதிரி இருக்கு. நான் எப்பவுமே இருந்த மாதிரியே தான் இருக்கு, பட் என்ன அப்ரோச் பண்ணுறதுல ஐ திங்க் அந்த சக்ஸஸ் கொடுக்குற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நான் இவ்வளோ 16 வருஷமா இங்கே தான் இருந்திருக்கு. ஐ ஹேட் சக்ஸஸ் இன் மை கரியருக்கு ஏர்லியர். தென் மிடில் வந்து கொஞ்சம் இல்லை, லைம்லைட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஐ கேன் சி ஆளுங்க பிஹேவ் பண்ணுறது. அப்போ ஒரு பிஹேவியர், இப்போ ஒரு பிஹேவியர், அண்ட் பிஃபோர் ஹார்ட் பீட் ஒரு பிஹேவியர், ஆஃப்டர் ஹார்ட் பீட், அது எனக்கே புரியுது, கிளியராக தெரியுது. ஸோ ஹார்ட் பீட்டோட அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஐ திங்க் டெஃபினெட்லி ரெஸ்பெக்ட் ஏறி இருக்குது. டெஃபினெட்லி மோர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கம்மிங் இன். அதுவும் இல்லை, நம்ம மேலே ட்ரஸ்ட்டு வந்திருக்கு ஆளுங்களுக்கு, இன்னும் ஜாஸ்தி ட்ரஸ்ட் வந்திருக்கு ஆளுங்களுக்கு. ஸோ அது அந்த ரீச் அண்ட் அந்த அக்செப்டன்ஸ்ன்னு நினைக்கிறேன். சினிமாவில் அது ஒரு 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 பெரிய விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி வந்து என்னென்னா, எனக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணணும், நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அப்படி தான் இருந்துச்சு. அது ரீச் ஆகணுமா, அது ஹிட் ஆகணுமா, அப்படியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இப்போ அந்த ரீச்சோட டிஃப்ரென்ஸ் இப்போ தெரியுது. சினிமா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? சினிமா ஆக்சுவலி எனக்கு நிறைய லைஃப் கான்ஸ்டன்ட் இல்லைங்கிற அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் தான் கொடுத்துருக்கு சினிமா எனக்கு. ஓகே. நத்திங் இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் எஸ்பெஷலி இன் சினிமா, நேற்றும் இல்லை நாளைக்கும் இல்லை, இன்னைக்கு மட்டும்தான் சினிமாவில் இருக்குன்னு புரிய வந்தது. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த லைஃப்பில் அதுதான் இருக்குன்னு புரிய வந்தது. அதர் தேன் தட், மேபி நிறைய ஆடியன்ஸ் லவ், நிறைய ஆளுங்களோட லவ் கிடைக்குது, அதுவும் எனக்கு சினிமா கொடுத்தது. அண்ட் நிறைய லைஃப் லெசன்ஸ். இப்போ வந்து we get into a segment. ஓகே. ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து I'll be throwing a few questions to you. Okay. and நீங்க சொல்ற பதில் எல்லாம் ஆஹா அப்படி இருக்கா இல்லை ஆஹா அப்படி இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க இன்னொருத்தருடைய லைஃப்ல அப்படியே ஸ்வாப் ஆகி மாற முடியும் அப்படின்னா யாரோட லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இப்போ கேரளா வந்து நிறைய
நிறைய திங்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ கோ டு பினராயி விஜயன் அவர் சிஎம். போயிட்டு அவங்க எப்படி கேரளா பார்க்குறாங்க, அவங்க எப்படி இந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்க்குறது, என்னென்ன யோசிக்கிறாங்க, அண்ட் என்ன ஃபியூச்சர் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க எங்க கேரளாக்காகன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு இருக்கு. ஸோ அதனால அந்த ஆங்ஷியஸ்னஸ் எல்லாம் தூக்கி போட்டு என்னங்கிறது உடைச்சு பார்த்துருவோமே அந்த மாதிரி. ஆமா. ஓகே, உங்க லைஃப் ஒரு சாங்கா சொல்லணும்னா என்ன சாங்க சொல்வீங்க? ஏன்? I'll choose 2 songs. மலையாளத்துல வந்து சார்லியில புலரிகளோ அந்த சாங், அண்ட் ஃப்ரம் தமிழ் ஒரு ஷீ இஸ் அ ஃபேண்டசி காக்கா காக்கா அந்த சாங். ஐ திங்க் அந்த பாட்டு அப்போலேருந்து எனக்கு இப்பவும் பிடிக்கும். ஓகே, ஆல்வேஸ் எப்பவும் பிடிக்கிற ஒரு பாட்டு தான். ஒரு நமக்கு கேட்கும்போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற பாட்டு இல்லை. ஸோ யா, இது ரெண்டும். சார்லி சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து நீங்க ஒரு பேண்டர் அந்த மாதிரி. ஓகே, வெரி நைஸ். இன்னும் நிறைய சாங்ஸ் கண்டுபிடிக்கலாம், பட் நமக்கு அவ்வளோ டைம் இருக்காது யோசிக்கிறதுக்கு. நீங்க நிழல்கள் வந்து தனியா பேச ஆரம்பிச்சா அது உங்களை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் என் ஷேடோ வந்து என்ன திட்டுவாங்க, கண்டிப்பா திட்டுதான் பண்ணுவாங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றது அதெல்லாம் கேட்டு என்ன திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். திட்டுறதுக்கு அப்புறம் நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம அம்மாங்களெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் என் ஷேடோன்னு நான் நினைக்கிறேன். நான் திருப்பியா இருந்தாலும் என் கூட எப்பவுமே என் கூட இருந்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. தென் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறதா ஏதாச்சும் தப்பு பண்ணுறதுன்னா ப்ளீஸ் என்னை கரெக்ட் பண்ணிவிடு, கைட் பண்ணிவிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்லிடுவேன். ஓகே, உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு டிரெக்டர் அப்படின்னா வெரி ஃபனி நோட். டார்ச்சர்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக பேசல. ஒரு நாள் இரவில் டைரக்டர் ஆண்டனி இருக்காங்க, எடிட்டர் ஆண்டனி, ரொம்ப ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ என்ன டார்ச்சர் பண்ணுவேன், அந்த லவ், அந்த திட்டுறது, அந்த பாசம் டார்ச்சர் இருப்பாங்க இல்லை, ஏண்டி அது பண்ணுற, ஏண்டி இது பண்ணுற, யூ டூ திஸ், யூ டூ தட், நீ சரியாக மாட்டியா, அந்த மாதிரி நம்ம மேலே ரொம்ப லவ்னால நான் நிறைய கேட்குறது, யூ டூ தேட், அது பண்ணுங்க இது பண்ணுங்க. ஈவன் ஷூ டைமாக இருந்தாலும் பிரேக்குக்கு அந்த படம் 2015 நடந்துச்சு. அது ஒரு நாள் இரவில் ஷூட் பிரேக்கு அந்த லைட்டிங் பண்ணுவாங்க டீம், நம்ம கேரம்ஸ் விளையாடலாம், நம்ம செஸ் விளையாடலாம், அந்த மாதிரி ஃபன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அண்ட் கதை சொல்றது, எங்க 2 பேரும் பிரேக்கப் ஸ்டோரி சொல்றதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். What are you saying? நான் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அவ அப்படி பண்ணிட்டா இப்ப பண்ணிட்டா சொல்லி கதை சொல்லிட்டே இருக்கும். ரேண்ட் செஷன் தான் அப்ப ஃபுல்லா. ஆமா. சோ அதனால மியூச்சுவலி டார்ச்சர் தான். for him also நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அவன் இப்படி பண்ணேன், அவன் அது பண்ணிச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய லவ் லாங்குவேஜ் அப்ப ரேண்டா தான் இருக்கும். ஆமா. அந்த மாதிரி எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நானே அப்படி இருந்திருக்கேன். ஓகே, ஷார்ட் ரெடின்னு சொல்லியும் வேணும்னே யாரையாவது காண்டேத்தோ வெறுப்பேத்தோ லேட்டா போன மொமெண்ட் இருக்கா? நோ, கரெக்டா ஆன் டைம். ஆக்சுவலா அவங்களே சொல்லிட்டாங்க நான் எல்லாத்தையும் கரெக்டா இருப்பேன், யாரும் சொல்றதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன், ஏன்னா நானே கொஞ்சம் கான்சியஸ் ஆயிடுவேன், நான் திட்டுவேன். ஐ திங்க் தேஜு மீன் யோகா அந்த ஹார்ட் பீட் இன்டர்ன்ஸ் கேங்ல ஸ்பாட்ல வந்து கண்டினியூட்டி பொருளெல்லாம் எடுத்து விளையாடிச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் திட்டு இருக்கு அந்த ஷூட்ஸ் பிகினிங்ல. ஸோ தேஜு சொல்லுவா, ஐயோ அது பார்த்த உடனே நாங்கள் நினைச்சிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எங்க கதை. என்னன்னா நான் அந்த மாதிரி அந்த விஷயத்துல ஷூட் விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் இவ்வளோ காசு போட்டிருக்காங்க, ஸோ அதை நம்ம மதிக்கணும். ஒவ்வொரு டைமும் ப்ரெஷியஸ். என்னன்னா ஐ ஒர்க்ட் இன் ஃபிலிம், என்னோட சைல்டுங்கிற ஃபிலிம் எல்லாம் ஃபிலிம்ல தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு செகண்டும் ப்ரெஷியஸ்ல. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வர்றதுனால ஈவன் தோ இப்போ டிஜிட்டல் நம்ம எவ்வளோ நான் எடுத்துக்கலாம்னாலும் டைம் இஸ் ப்ரெஷியஸ். இவ்வளோ ஒவ்வொரு செகண்டுக்கும் காசு போயிட்டுருக்கு சினிமாவில். ஸோ அது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், விளையாடக்கூடாது, டைமுக்கு இருக்கணும். ஈவன் கூப்பிட்டேன்னா மேக்கப் முடியலன்னா கூட நான் ஓடிடும், அங்கே போய் பார்த்துக்கலாம், அங்கே ஸ்பாட்டில் மோனிட்டர் கூட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஓடுற ஒரு ஆள். ஓகே, அதே இதை பார்த்துருக்கக்கூடிய எல்லா ப்ரொடியூசரும் டிரெக்டரும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வரமாட்டாங்களான்னு தான் யோசிப்பாங்க. பண்ண எல்லா ப்ரொடக்ஷனுமே ஆல்வேஸ் எல்லாரும் இதுதான் சொல்லும், நீங்க எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டீங்க, நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஈவன் ஃபுட்ல என்ன செட்டில் கொடுக்குறதோ நான் அதுதான் சாப்பிடும். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேணும்னா நானே ஆர்டர் பண்ணி சாப்பிடும். ப்ரொடக்ஷனுக்கு பில்லே கொடுக்க மாட்டோம். ஸோ நிறைய விஷயத்துல ஐ திங்க் நான் எப்பவுமே ப்ரொடியூசர் சைடில் யோசிக்கிற ஆளு தான் ஆர்டிஸ்ட் சைடுன்னு நினைக்கிறேன்.
யூ ஹேட் அ ஹாப்பி ஸ்மைல். ஓகே, உங்க சிரிப்புக்கு தனியா ஒரு நிக்நேம் வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் கொடுப்பீங்களா சிரிப்புக்கு? அதாவது வந்து ஒரு கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, நம்ம ஒரு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம். ஆமா இது டக்குனு கேள்வி கேட்கும் போது தெரியுது. ஹாப்பி ஸ்மைல் வித் மை ஸ்மைல். யா, நான் பப்ளிக்லி நான் அழும்போது சிரிச்சுட்டு தான் அழுவேன். அப்படியா? அழுகும்போது சிரிச்சுட்டே இருக்கு. என்ன, நான் அழுகிறது யாரும் பார்க்க கூடாதுன்னு பார்க்க கூடாதுன்னா அது ஆமா, அது ஒரு ஆமா, அது இப்போ எனக்கு தெரியும் நம்ம என்ன இமோஷன்னாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்றது தப்பு இல்லைன்னு. பட் நம்ம எப்படி நம்ம கண்டிஷன் பண்ணியிருக்கிறது பப்ளிக்லயே அழக்கூடாது, கத்தக்கூடாது அப்படி இல்லைல்ல. ஸோ அது உள்ளுக்குள்ள எங்கேயோ அந்த பிளாக் இருக்கிறதுனால பப்ளிக்கே அழும்போது நான் சிரிச்சுட்டே இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ கேன் ஹைட் எவ்ரி திங் அண்டர் மை ஸ்மைல். ஸோ நல்லா சிரிச்ச ஏமாத்தல எனக்கு 4 சிரிச்சுட்டு இருக்கும். ஓகே, இதான இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பெயின் அண்ட் அது வந்து நான் சிரிச்சே அப்படியே இது பண்ணிடுவேன், யாருக்கும் தெரியாது அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஒரு பப்ளிக் ஸ்டேஜ்ல இருக்கட்டும், இல்ல ஒரு பப்ளிக் ஷூட் லொகேஷன்ல எல்லாம் ஏதாச்சும் அழுதுச்சுன்னா ஐ ட்ரை டு ஸ்மைல், நிறைய சிரிச்சுட்டு தண்ணி வந்துட்டே இருக்கும், சவுண்டும் வராது வெளியே, கண்ணீரும் வந்துட்டே இருக்கும், ஆனா அது சிரிப்பு இருக்கும். அண்ட் இன்னொன்று தெரியாது, இப்போ நம்ம டான்ஸ் எல்லாம் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணோம்ல, அப்போ நான் ஏதாச்சும் மிஸ்டேக், நம்ம டான்ஸ் ஸ்டெப் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுனாலும் நான் நல்லா சிரிப்பேன். ஸோ என்னோட டீமோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அனுமோ தப்பு பண்ணாலும் சிரிச்சுட்டு எல்லாரையும் மயக்க விட்டுடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கே யாருக்கும் தெரியாமல் போயிடுவோம் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாங்க சின்ன வயசுல எல்லாம். ஸோ ஐ திங்க் ஐ ஹைட் எல்லாமே அண்டர் மை ஸ்மைல், அதுக்குள்ள எல்லாமே போயிடும்னு நினைக்கிறேன். உங்க ஸ்மைலுக்கு பின்னாடி நிறைய ஸ்கார்ஸ் இருக்குன்னு சொல்லலாமா? யா நிறைய ஸ்கார்ஸ், ஃபியர்ஸ், இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கிறது தான் மை ஹாப்பி ஸ்மைல். ஓகே, ரைட். சரி, இப்போ உங்களுடைய ஜேர்னல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், எழுத ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜேர்னலில் வந்து கல்யாணி, இந்த ஷோ இதெல்லாம் தாண்டி அனுமோல்கிட்ட பேசினா சில கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்வீங்க, என்ன நிரப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, யூ வில் ஆஸ்க் தி क्वेश्चन. எஸ். ஓகே, நீங்க வந்து உங்களுக்கே நீங்க மை டைரி, மை ஜேர்னல். ஓகே, உங்க லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ண ஒரு மொமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவா அனுமோல் அப்படின்னு கேட்டா? நிறைய விஷயங்கள் என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கு லைஃப்பில். முதல்ல ஐ திங்க் அப்பா இல்லாத பொண்ணுன்னு எல்லா இடத்துல இருந்தும் கேட்டு ஓகே சரி நம்ம தான் நம்மளே பார்த்துக்கணும் போலேங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. ஃப்ரம் பிகினிங் அதுதான் எனக்கு முதல் வந்த ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கு. இப்போது ஒரு பெயின் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, தே கேன் லைக் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கலாம், பட் அந்த பெயின் நம்ம தான் எடுக்கணும். ஸோ அதை ஐ ரியலைஸ்ட், ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சேட்னஸாக இருந்தாலும் எல்லாமே நம்ம இமோஷன்ஸ் நமக்கு தான் தெரியும், நம்ம ஜேர்னி நமக்கு தான் தெரியும், யாருக்குமே அது தெரியாது. ஸோ நம்ம லைஃப் என்ன நடந்தாலும் அது நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். வேற யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நம்ம லைஃப் தெரியாது, யாருக்குமே நம்ம லைஃப். ஈவன் இப்போ என் அம்மா தங்கச்சிக்கு கூட என்னோட 100% தெரியாது, மேபி தேல் நோ ஒரு 80%, மற்றவங்களுக்கு அதுவும் தெரியாது. ஸோ அதனால நம்மளை பற்றி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது நம்ம தான் நம்மளை எடுத்துகிட்டு போகணுன்னு ஐவ் ரியலைஸ்ட். ஐ திங்க் அந்த தாட்டு தான் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஓகே, அனுமனுடைய பெரிய பயம் என்ன? எனக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு போகிறது. எனக்கு ஆளுங்களை அன்லவ் பண்ண தெரியாது. ஸோ அது எனக்கு ஆளுங்களை கட் ஆஃப் பண்ண தெரியாது. நான் இன்ட்ராக்ட் பண்ணால், நான் பழகுனா எல்லா ஆளுங்களும் என் கூட இப்போவும் இருக்குது. அண்ட் ஐல் பி தேர் ஃபார் தெம் ஆல்சோ. ஸோ அது இல்லாமல் ஆகுறது, அது நாட் ஓன்லி டெத், அந்த மாதிரி கட் ஆஃப் ஆகி போகல ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அது எனக்கு ரொம்ப பெயின். அது எனக்கு ரொம்ப ஃபியர். அண்ட் ஃபெயிலியர்ஸும் எனக்கு ரொம்ப ஃபியர் கொஞ்சம். பட் இப்போ நான் கிராஜுவலி நோ ஃபெயிலியர்ஸ் நம்மளுக்கு வேணும், அப்போ தான் நம்மளுக்கு ரைட் ரூட் தெரியும், நான் என்னையே சொல்லிட்டு இருக்கு. பட் ஜென்ரலி எனக்கு ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அது நான் இப்போ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆளுங்க மிஸ் பண்ணுறது இப்போவும் எனக்கு பெரிய ஃபியர் தான். ஐ கான் மிஸ் பீப்புள். வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா தெரியுற ஒரு பெண்மணியா இருக்கு,
பட் உள்ள இப்போ எப்படி இருக்க? இப்போ இல்லை, எப்போவுமே நான் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸ்ட்ராங்காக ஆக வேண்டியது இஸ் மை சிச்சுவேஷன். ஐ ஹேட் டு பி ஸ்ட்ராங். இல்லைன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. அண்ட் என்னோட நேச்சர் ஆளுங்களை டேக் கேர் பண்ணுறது கிவராக இருக்குது. ஸோ நான் ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஐ கேன் டூ தட். ஸோ அதனால அது என்னோட நிலைமை சிச்சுவேஷன்னால அப்படி ஆயிடுச்சு. அதர்வைஸ் நான் ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப இமோஷனல் ஃப்ரம் மை யங் ஏஜ். சின்ன வயசுல பேபியாக இருக்கும்போது அப்போலேருந்து என்னை கீழே வச்சா நான் வந்து அழுகும், என்னை கல் கடிக்கும்னு சொல்லிட்டு. அம்மா வந்து கட்டில் வச்சா நான் வந்து கட்டில் என்ன எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு அழுகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நான். அவ்வளோ சென்சிட்டிவ் அப்போலேருந்தே. ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக, இமோஷ்னலாக, சீக்கிரம் அழுகிற அந்த மாதிரி ஒரு ஆள். எல்லா இமோஷன்ஸும் மிக்ஸாக மாறி மாறி வேற ஒரு ஆள். அந்த மாதிரி ஒரு ரொம்ப இமோஷனல் வல்னரபிள் ஹியூமன் பீயிங் தான். பட் ஸ்ட்ராங் ஆக வேண்டியது இஸ் மை சிச்சுவேஷன். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு பவர் இருக்கும். நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு வரும்போது நம்ம ரியலைஸ் பண்ணிடும், நம்ம எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ மேபி நிறைய விஷயங்கள், இப்போ இஃப் யூ ஆர் டூயிங் ஒரு ப்ரோக்ராம் இந்த டீம் கூட பண்ணும்போது, ஐயோ இந்த டீம் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைப்பேங்க. பட் இல்லை, இந்த டீம் போனாலும் வில் ஃபிக்ஸ் another டீம், வில் டூ இட் இன் அ பெட்டர் வே, இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ நமக்கு அந்த சிச்சுவேஷன் வந்தால் வில் ஃபைண்ட் அ வே. அப்படி ஸ்ட்ராங் ஆனது. ஓகே, எதுவும் கடந்து போகும் அனுமோல் அப்படிங்கிறது எப்போ நீங்கள் உங்களுக்கு கடைசியாக சொல்லிட்டீங்க? எவ்ரிடே நான் எனக்கும் சொல்லும், என் ஃபாலோவர்ஸ் கிட்டும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் ஹார்ட் பீட், ஆஃப்டர் திஸ் ரதினோ, நிறைய பொண்ணுங்க வந்து அவங்களோட பர்சனல் ட்ராமாஸ், அவங்களோட பர்சனல் ஃபியர்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் தெம், நத்திங் இஸ் கான்ஸ்டன்ட். எல்லாமே போயிடும், மாறிடும். இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்குன்னா அதுவும் நாளைக்கு மாறிடும். அந்த ஹாப்பி திமிரில் இருக்காதுங்க, நாளைக்கு வேறு வந்துடும். எவ்ரிடே இஸ் சேஞ்சிங். இப்போ சேடாக இருக்குன்னா இதுவும் மாறிடும், கோவமாக இருக்குன்னா அதுவும் மாறிடும். இந்த மொமெண்ட் மாறிட்டே இருக்கும். அது நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயந்தான். நத்திங் இஸ் கான்ஸ்டன்ட். எல்லாமே மாறி 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 வரும். அண்ட் நம்ம என்ன பண்ணோன்னா எல்லாமே அக்செப்ட் பண்ண முடியணும். நம்மளுக்கு ஹாப்பினஸ் அக்செப்ட் பண்ண முடியுதுன்னா அந்த சேட்னஸும் நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த ஃபேஸ் பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய கொடுத்துட்டே இருக்கானுங்க. யூ கிவிங் அ லாட் ஆஃப் லவ், சப்போர்ட், அன்டினேபிளான ஒரு என்கரேஜ்மெண்ட் சொல்லலாம். நிறைய கைண்ட்னஸ் இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும், சுற்றி இருக்க ஆட்கள் எல்லாத்துக்கும். எப்போ எடுத்துக்க போகிறேன் தெரியாது. ஐ ரியலி விஷ் எனக்கு அது எல்லாமே திருப்பி வேணும்னு நான் விஷ் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம் இருந்துச்சு. ஐ டோல்ட் யூ நோ. பட் இப்போ தட் இஸ் மை ப்ராப்ளம். பெரிய பிரச்சனை அதுதான். மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஈவா, இன்னொரு ஃப்ரெண்ட் அருண், நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிற நிறைய ஆளுங்க என்னை திட்டுற ஒரு விஷயம் இதுதான். நீ வந்து கொஞ்சம் ரிசீவ் பண்ணதுக்கும் கற்றுக்கணும். ஐ கிவ் கிஃப்ட் நிறைய பேருக்கு. எனக்கு கிஃப்ட் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டான்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டே இருக்கும் நான். ஸோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை திட்டும் ரொம்ப. நீ வந்து இது உன்னோட ஒரு கெட்ட பழக்கம், நீ அதை ரிசீவ் பண்ணதுக்கும் நீ கற்றுக்கோ. அது எங்கேயோ ஒரு பிளாக் இருக்குது. ஐ திங்க் ஐ நீட் டு ஒர்க் ஆன் தட். எனக்கு அது ஆசையாக இருக்குது, அப்படி இருந்திருக்கு ஆசையா. இப்போ வந்து நானே வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இல்லை எனக்கு தேவையானது எங்கேருந்து கிடைக்கிறது இல்லை, கிடைக்க மாட்டோம், விட்டுடலாம். நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு இந்த மாதிரின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ நீட் டு பிரேக் தட். அது ஒர்க் அவுட் பண்ணி சரி பண்ணணும். எனக்கு ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு பிளாக் இருக்குது எங்கேயோ. உன்னுடைய சோல் ஏதோ ஒரு தேடல்லே இருக்குது. என்ன தேடிட்டு இருக்கேன்னு என்னைக்காச்சும் நிதானமாக உட்காந்து யோசிச்சிருக்கியா? இல்லை, அது நேச்சுரலி அது அப்படியே போகட்டும் தான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் நான் அப்படி தான் இருக்குது, நாட் டெசிஷன். அது அப்படியே ஒரு ஜேர்னி. நம்ம எல்லாரும் ஒரு ஜேர்னியில் தான் இருக்கோம். எவ்ரி ஒன் இஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங். நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம டெத் ஆகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். அது எதுவும் நம்ம சர்ச் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும், போரிங் ஆகிடும், நம்ம முன்னாடியே போக மாட்டோம்ல. ஸோ அது என்னென்ன அந்த லைஃப் மூமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்குது, எனக்கு எல்லாமே லைஃப் கொடுத்தது, ஜேர்னி கொடுத்தது. நானே விஷ் பண்ணி ட்ரீம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எடுத்தது கிடையாது. என் லைஃப்ல இருந்து எடுத்ததும் எல்லாமே அது நேச்சுரல் ப்ராசஸாக நடந்தது. எனக்கு வந்ததும் எல்லாமே, இப்போ நான் சினிமா பிளான் பண்ணல, எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ எல்லாமே என் லைஃபுக்கு வந்திருக்கு. ஈவன் மை ரிலேஷன்ஷிப்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஒர்க், கரியர் எல்லாமே எனக்கு வந்து சேர்ந்தது. ஸோ அதாவது டைமுக்கு என்னென்ன தேவையோ அது வந்துடும். எதோ என் லைஃப் டிசர்விங்காக இல்லைன்னா அது போயிடுங்கிற தாட் எனக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு அது நாங்கள் லைஃப் அது அந்த டேர்முக்கு வந்துட்டோம், நானும் லைஃபும்.
ஸோ அதனால சர்ச்சிங்னா மேபி அல்டிமேட்லி நம்ம எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதேதான். ஓகே. ரொம்ப உடஞ்ச உட்கார்ந்த தருணத்துல அனுமோளுக்கு ரொம்ப தைரியம் கொடுத்த ஒரு பர்சன் அப்படின்னா அது யாரா இருக்கும்? டெஃபினெட்லி என் அம்மா தங்கச்சி என் கூட இருக்கிறது பெரிய தைரியம் தான். அது இல்லாமல் எனக்கு ஐ எம் பிளெஸ்ட் வித் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஈவா, ஷர்மிளா, நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜெரிட்டேட்டன், நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று இன்னவே எனக்கு தெரியாது அது எப்படின்னு. ஆஃப்டர் ஹார்ட் பீட் அண்ட் ஐலீனோ அந்த ஆடியன்ஸ் லவ் இல்லை, அது ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுக்குது. எனக்கு இது வரைக்கும் என் கரியரில் இல்லாதிருந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்க லவ்வில் எனக்கு வருது. இன்னொன்று, நான் கொஞ்சம் மூட் ஆஃப்ல இருக்கு, நான் கொஞ்சம் அழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியே வந்துச்சுன்னா தேர் ஆர் லைக் thousands of DM கம்மிங் இன். அவங்க அழுகுறாங்க, நிறைய பேர் கன்சர்ன் ஆகுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ ஆளுங்க நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்க, நம்ம மூட் பேஸ் பண்ணி இவ்வளோ ஆளுங்க இருக்குங்கிறது பார்க்கும்போது அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கொடுக்குது. இவ்வளோ ஆளுங்க இருக்கும்போது நம்ம எதுக்கு, இவ்வளோ லவ் நமக்கு கிடைக்கும்போது நம்ம கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கணும், நம்ம சேடாக இருக்கக்கூடாது. ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல்ங்கிற தாட் எனக்கு எங்கேயோ கொடுக்குது. ஸோ எப்போவுமே நான் இவங்ககிட்டும் எல்லாருக்கிட்டும் என்ன சொல்கிறதுன்னா, ஐ டோன்ட் see them as ஃபேன்ஸ். மியூச்சுவலி அவங்க என்னையும் நான் அவங்களையும் அப்லிஃப்ட் பண்ணுற ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் உமன்ஹுட். மோஸ்ட்லி எனக்கு உமன் தான் மெசேஜ் பண்ணுறது. ஸோ அதனால அது அந்த மாதிரி தான் நான் பார்க்குறது. ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான் நான் அது பார்க்குறதும். அண்ட் அது எனக்கும் கான்ஃபிடென்ஸ் அவர் கொடுக்கறது. அண்ட் அவங்களும் சொல்கிறாங்க தே ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட்னு. ஸோ அதுவும் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓகே. எதுவுமே இல்லாத போது என் கூட இருந்தார். இப்போது ஃபேம் இருக்குது, என்னை நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. ஐம் மேக்கிங் சம் குவைட் குட் அமௌண்ட். ஐம் வெரி கண்டென்ட் வித் மை லைஃப். ஆனால் இப்போ என் கூட இல்லாமல் போயிட்டே, அப்படி யாராவது இருக்காங்களா? அப்பா நான் எப்பவுமே சொல்லுவேன், என் லைஃப்பில் எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் மை பெரிய லக் இஸ் மை அப்பா. அதே டைம் என் லைஃபோட பெரிய லோஸ் ஆர் டிசாஸ்டர் எதுனாலும் தட் இஸ் ஆல்சோ மை என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இஸ் மை அப்பா. அப்பாவுக்கு அப்புறம் மேபி மை அம்மாவோட அப்பா அம்மா. எனக்கு அப்பாவுக்கு அப்புறம் அவங்க தான் ரொம்ப க்ளோஸ். பாஸ்ட்ல இருந்த அனுமோல்கிட்ட நீங்கள் திருப்பி போய் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் என்ன சொல்வீங்க? அனுமோல், யூ ஆர் இனஃப், யூ ஆர் மோர் தேன் இனஃப். இவ்வளோ இன்செக்யூர்டாக, இவ்வளோ பயந்து, இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்க வேண்டாம். நீங்கள் மீன் அந்த பாஸ்டில் இருக்கிற அனிமல் கிட்ட நீங்கள் யூ ஆர் ஓகே, யூ ஆர் இனஃப், யூ ஆர் யூனிக், யூ ஆர் ஸ்பெஷல். அதுதான் எனக்கு சொல்லணும்னு இருக்குது. நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு, எப்போவுமே நமக்கு இப்போவும் இருக்குது. பட் நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அது செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ரியலாக இருந்திருக்கு, ஜெனுவனாக இருந்திருக்கு, யூ ஆர் யூ, அது செலிப்ரேட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதலாம், யாருக்கு வேணால் எழுதலாம். நீங்கள் மிஸ் பண்ணுற பர்சன், இல்லை சாரி சொல்லணும்னு நினச்ச பர்சன், தேங்க்யூ சொல்லணும்னு நினச்ச பர்சன், எனிபடி. நிறைய நேரங்களில் அதுக்கான டைமும் அதுக்கான சுச்சுவேஷனும் அமைஞ்சிருக்காது. இப்போ இது மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு லெட்டராக உங்களுடைய நோட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு எழுதுவீங்க, என்ன எழுதுவீங்க? பேர் சொல்லணுமா? இல்லை, சொல்லலாம். இட்ஸ் யுவர் விஷ். I don't want to mention the names. Okay. இப்போ I've had relationships. ஸோ எனக்கு அது ஒர்க் ஆகலை. மியூச்சுவலி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நாங்கள் பார்ட்டட். ஸோ எனக்கு அவர்கிட்ட தான் சொல்லணும், அவங்கக்கிட்ட தான் சொல்லணும்னு இருக்குது. பிகாஸ் ஒன்றா நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம் நல்லா வாழறதுக்கு, இட் டிடன்ட் ஒர்க் அவுட். அப்போ நிறைய எனக்கு ஒவ்வொரு லைஃப்லும் அது என்ன நிறைய மாற்றிருக்கு. மை ரிலேஷன்ஷிப்னும் அது என்ன நல்லா மாற்றிருக்கு. எஸ்பெஷலி 2 ரிலேஷன்ஷிப் என்ன ரொம்ப நல்லா மாற்றிருக்கு. என்னோடய லைஃப் ரொம்ப நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்கு. அவங்க கூட இருக்கும்போதும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிரேக்கப்னோ ஐவ் ரியலைஸ் ஸோ மெனி திங்ஸ். எனக்கு செல்ஃப் ரியலைசேஷனும் நிறைய வந்துச்சு ஆஃப்டர் மை பிரேக்கப். அப்போ தான் நான் நிறைய யோசிச்சு என்ன மிஸ்டேக், என்ன ரைட், என்ன ராங், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் என்னை பற்றியும் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டது இஸ் ஆஃப்டர் மை ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்க்கு எல்லாம் அப்புறம். ஸோ அவங்க அந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு.
ஸோ மேபி நான் அவர்கிட்ட தான் ஒரு ஒரு லெட்டர் எழுதணும்னா எழுதி சொல்லுவாங்க. ஸோ அது தேங்க்ஃபுல்லாக சொல்லுவேன். நான் காண்டாக்டில் தான் இருக்குது, பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு லெட்டர்னா அதுதான் எழுதுவாங்க. அண்ட் அனுமோல் கிட்ட சொல்கிறது லெட்டர் எழுதுறதுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் யூனிக்காக அனுமோல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பர்சனும் யூனிக்காக இருக்காங்க. there is only one கல்யாணி like you, there is only one அனுமோல் like me, there is only இவங்க மாதிரி இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய ஆளுங்க வந்து யாரெல்லாமோ யார மாதிரியெல்லாமோ ஆக ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் உங்களை மாதிரியே இருங்க, இப்படியே இருங்க, நீங்கள் அனுமோலாவே இருங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லாமே, கண்ணாகட்டும், மூக்காகட்டும், உங்கள் மைண்ட் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், சைஸ் ஆகட்டும், அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்குன்னா அது உங்கள் மட்டும் ஐடென்டிட்டி, உங்களுக்கு யூனிக்காக இருக்கிறது. ஸோ அது செலிப்ரேட் பண்ணி, அது செரிஷ் பண்ணி, அது உங்களை எப்படி பெட்டராக பண்ணலான்னு எவ்ரிடே யூ ட்ரை, அதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்படியே இருங்க அண்ட் செலிப்ரேட் யுவர் செல்ஃப், செலிப்ரேட் யுவர் யூனிக்னஸ். இட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி, அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அது செலிப்ரேட் பண்ணுங்க, அது எப்பவுமே விட்டு கொடுக்காதீங்க. அதுதான் எனக்கு சொல்கிறதுக்கும் அண்ட் ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் எனக்கு அது சொல்லணும்னு ஆசை. மற்றவங்க மாதிரி ஆக ட்ரை பண்ணாதீங்க. நீங்களே பர்ஃபெக்டாக இருக்குது, உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அது மாற்றாதுங்க. என்ன இருந்தாலும், டேலண்டாக இருந்தாலும், நீங்கள் பேசுகிற விதமாக இருந்தாலும், நம்ம ஃபீச்சர்ஸாக இருந்தாலும், நம்ம உடம்பு சைஸ், என்ன சைஸ், என்ன கலர், எதாக இருந்தாலும் அது நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த யூனிக்னஸ் ரொம்ப க்ளோஸாக ஹோல்ட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுங்க, செரிஷ் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் தான். பர்ஃபெக்ட்னா கடவுள், பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கடவுள் ஆகிடும். பட் நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸும் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னவே தேட் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, இப்படிக்கு அனுமோல் எழுதிடலாமா? இப்படிக்கு அனுமோல். எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கமிங் ஆல் தி வே. தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் வித் மீ. அண்ட் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு தெரியல, ஒரு மேல் ஆக்டர்ஸ் நிறைய ஓப்பன் பார்க்கறது நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு ஃபீமேலாக எப்பயுமே ஓப்பன் பார்க்கறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, இது இல்லை இப்படி போயிடுமா அப்படி போயிடுமா, நிறைய கன்ஃபியூஷன் மத்தியிலே ஃபில்டர்டாக பேசுவாங்க, ஃபிகர் அவுட் பண்ணி பேசுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு திறந்த புத்தகமாக இதுதான் நான், இட்ஸ் ஓகே, however you see me, this is me அப்படி நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் wish you all luck for the new year as well. So thank you once again. Thank you so much and happy new year. Thank you very much. ஆனால் உங்களை அப்படி அனுப்ப போட்டு கிடையாது. We also have a hamper for you. So உங்களுக்கு Divine Foods and Events வழங்கக்கூடிய ஒரு அழகான hamper. Thank you so much. Thank you. Yes.